தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது மன்றாட்டு. புனித சூசையப்பரே, அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் அடைக்கலத்தில் வைக்கிறேன். வல்லமை மிக்க பரிந்துரையால் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் எல்லா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 15 முதல் 16 முடிய உள்ள இறைவார்த்தைகள். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று இயேசு கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. 1836 பாரிஸில் உள்ள வெற்றிகளின் அன்னை ஆலயத்தில் மரியாவின் மாசற்ற இதயத்திற்கான ஒரு சகோதரத்துவம் நிறுவப்பட்டது. புனித பங்கு தந்தையான மான்சிக்னோர் சார்லஸ் டெஸ்ஜெனட்ஸ் கைவிடப்பட்ட தனது பங்கு ஆலயத்தை மகா பரிசுத்த மற்றும் மாசற்ற மரியாவின் இதயத்திற்கு அர்ப்பணிக்க தூண்டப்பட்டார். தனது ஆலயத்தையும் தன்னையும் மக்களையும் அர்ப்பணித்த பிறகு அவர் மரியாவின் நினைவாக ஒரு சகோதரத்துவத்தை நிறுவுவதாக உறுதியளித்தார். பின்னர் தனது அடுத்த திருப்பலியில் அந்த சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்தப்போவதாக அறிவித்தார். அவருக்கு ஆச்சரியமளிக்கும் வகையில் அன்று மாலை ஆலயம் நிரம்பி வழிந்தது. பங்கு ஆலயம் காப்பாற்றப்பட்டது. ஒரு முழுமையான மாற்றம் நிகழ்ந்தது. மேலும் பாவிகளின் புகலிடமான அன்னை மரியாவின் சகோதரத்துவம் உறுதியாக நிறுவப்பட்டது. 1838 திருத்தந்தை 16ஆம் கிரகோரி அதை ஒரு பேரவை நிலைக்கு உயர்த்தினார். மேலும் மரியாவின் மாசற்ற இதயத்தின் மீதான பக்தி பரவலாக இதன் மூலமாக அறியப்பட்டது. ஆகவே மரியாளின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட எந்த மன்றாட்டும் வீணாய்ப்போவதில்லை என்பதற்கான சான்றை நினைவு கூர்ந்து இன்றைய நாளிலும் அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களை வாழ்விக்கின்ற வாழும் தெய்வமே இறைவா, உம்மை நன்றியோடு ஆராதித்து துதித்து மகிழ்கின்றோம். உண்மையான உயிருள்ள தேவனாகி உம்மை வாயார புகழ்ந்து இதயத்தால் அன்பு செய்து புகழ்ச்சி பாக்களால் உம்மை போற்றி மகிழ்கின்றோம். உம்முடைய கருணையும் இரக்கத்தையும் எந்நாளும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை கண்ணாரக் கண்டேன். அவர்கள் எழுப்பும் அவைய குரலை நான் கேட்டேன். அடிமையின் வேளையினால் கசந்து போன அவர்களுடைய வாழ்வை அறிவேன் என்று சொல்லி அந்த மக்களை விடுவிக்க நானே இறங்கி வந்திருக்கிறேன் என்று மோசேயின் வழியாக மீட்ட அன்பு தேவனே, இன்றும் நாங்கள் எந்த நிலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கலங்கி நிற்கிறோம் என்பதை நன்கு அறிந்து எங்களை விடுவிப்பதற்காக இன்றும் இறங்கி வருகிற அன்பு நேசரே, உம்மை போல ஒரு தெய்வத்தை, நெருக்கமாக உறவு கொண்டிருக்கிற தெய்வத்தை ஒருபோதும் இந்த உலகத்தில் நாங்கள் காண முடியாது என்ற விவிலிய வார்த்தைகள் இன்று எங்கள் வாழ்விலும் உண்மையாய் அமைவதற்காக நன்றி கூறுகிறோம். வாழ்வின் கடவுளாக நீர் என்னோடு இருக்கையில் சாவின் சக்திகளுக்கு எங்கள் மேல் அதிகாரம் இல்லை என்பதை இன்று நாங்கள் அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஒளி ஆகிய நீர் இருக்கின்ற இடத்திலே இருளுக்கு என்ன வேலை? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்?
வாழ்வின் கடவுளாகிய உமது திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் உண்டு உமது ஆற்றலால் எங்களை அணி செய்து ஆதரித்து வழிநடத்தி வரும் உமது வல்ல கரங்களுக்குள் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக எங்கள் தொழில், வேலை வாய்ப்பு, கல்வி முயற்சி, பொருளாதாரம், பயணங்கள், இன்னும் நாங்கள் ஏறெடுக்கிற சுப காரியங்கள் ஆகியவற்றை நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துவீராக. எங்களை உமது அன்பினால் அரவணைத்து சிறகுகளின் நிழலால் மூடி மறைத்து சாத்தானின் சோதனைகளுக்கும் வஞ்சனை நிறைந்த உலகத்திற்கும் எங்களை தப்புவித்து பாதுகாப்பீராக. அன்பு ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தின் தீமைகளால் ஈர்க்கப்படாதபடி அவருடைய உள்ளங்களை நீரே உமது பக்கம் திருப்பியருளும். தூய ஆவியானவரின் அருள் துணையால் இந்த நாட்களில் நாங்கள் சரியானவற்றை தேர்ந்து தெளிந்து விண்ணகத்தினுடைய மன்னக பிரதிநிதிகளாக நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த உமதருள் இன்று எங்களோடு என்று தங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.